ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ ஹைதராபாத்தில் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல தாங்க செவ்வாய்க்கிழமை மார்னிங் நானும் அவரும் கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இந்த கோவிலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க வண்டியில் போனால், அந்த அளவுக்கு தூரத்தில் தான் இருக்குது. எப்பயும் போல் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் கூட இருக்குங்க. ஸோ அதனால் அன்றைக்கி கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து பூஜைக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு போனாங்க. நிறைய கூட்டமாகவும் இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ரெகுலராக நாங்கள் இந்த கோவிலுக்கு வருவோம். அதே மாதிரி அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் இருக்குங்க. எப்போ போனாலும் நிறையா கூட்டம் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் அடிக்கடிக்கு போயிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்தவொடனே பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு கிளம்பும்போது ரித்திக்கு தூங்கிட்டு இருந்தானா. ஸோ அதனால தான் இப்படி. ஏன்னா வந்து அவன் எப்பயுமே எந்திரிச்சோன்னா அவங்க அப்பா கிட்ட தான் போய் உட்காருவானே. அதனால் அவன் தேடி இருக்கான் போல இருக்குது. தனுதா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைப்பழம் இருந்ததில்ல, ஸோ அதை தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா துருவன தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தேன் விட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே இது தாங்க கொடுத்தேன். என்னென்னா வந்து நான் வந்து ஃபாஸ்டிங்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் நான் எதுவும் சாப்பிட்ல. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி முடிச்சாச்சு. தேன் வந்து நான் கொஞ்சமாக தாங்க போட்டேன். என்னென்னா வந்து வாழைப்பழமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதால நான் தேன் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்ட பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சாப்பிட வேண்டியது தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து தொண்டைக்காய் இருந்தது. இந்த ஊரில் இதை வந்து தொண்டைக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து கோவக்கான்னு சொல்லுவாங்க. அதுதாங்க பொரியல் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, இந்த பெரிய மிளகாய் இதெல்லாம் போட்டு தாங்க செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்போல்லாம் டெய்லி தயிர் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தயிரும் தாளித்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா டைம் 1 மணி ஆக போகுதுங்க. நான் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். பின்னாடி கார்டன்லேருந்து வேப்ப கொழுந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க. இப்போ எதுக்கு நான் இதை எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து ஒன்று செய்ய போகிறேன். நீங்கள் வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வேப்ப கொழுந்தாக எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைக்க போகிறேங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க, ரொம்ப தண்ணிலாம் விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். இதை பார்த்திங்கன்னா அப்படியே நிழலில் வந்து காய வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே தான் வைக்கணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி இருக்குல்ல, 1 hour கழித்து பார்க்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம உருண்டையாக வந்து பிடிக்க போகிறோம். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு 3 நாளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இது பெருசாக இருக்கிறது நாங்கள் சாப்பிட்றதுக்கு, சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பசங்களுக்காக. இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து நிழல்லையே காய வைக்கணுங்க. ஸோ ஓப்பனாக தான் இருக்கணும், மூடி வைக்கக்கூடாது, வெயிலில் மெயின் படக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நிழல்லையே காய வைக்கணுங்க. ஸோ 3 நாள் கழித்து காலையில் டைமில் வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அப்படியே முழுங்கணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேங்க. வெயில் டைமு ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு 3 நாள் வந்து கண்டினியூவாக வந்து சாப்பிடுவோங்க. இது பார்த்திங்கன்னா மெயினு வெறும் வயிற்றில் தாங்க சாப்பிட்ணும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் ஏற்றத்துக்கு தாங்க வெத்தலை பறிக்க வந்திருக்கேன். நான் வந்து எத்தனை வாரம்னு கணக்கு வைக்கலை, கண்டினியூவாக வந்து கொஞ்சம் நாளாந்தே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் ஏற்றிட்டுருக்கேன். வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இங்கே ஹைதராபாத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துக்கு போனால் நான் கவர் பண்ணி வீடியோவாக உங்களுக்கு போடுறேங்க. ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்டேயும் என்னோடய வீடியோ போய் சேருங்க. இப்போ வெத்தலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சாமி கும்பிடணுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.